Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி அடுத்த வாரங்களில் என்ன ஆகும், ஸோ நிஃப்டி மேலும் இறங்குமா இல்லை எங்கேருந்து சப்போர்ட் எடுக்குமா இல்லை எங்கேருந்து வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸ்டாக்ஸை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஏன்னா வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக கவர் சின்ன வீடியோ பண்ணலாம், ஸோ போர் அடிக்காமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி இந்த வீடியோ பார்த்துலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனாக அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம் ஸ்டாக்ஸை பற்றி. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டியோட சார்ட். இது நிஃப்டியோட சார்ட் மேலும் எவ்வளோ தூரம் சார் இறங்கும், இன்னமும் கண்டினியூவாக இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாங்க ஃபஸ்ட் நம்ம டே சார்ட்டில் போய் பார்க்கலாம். இது பாருங்கள், இது டே சார்ட். ஓகேங்களா, நிஃப்டியோட டே சார்ட். நிஃப்டி பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக எங்கேருந்து புல் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 8000லேருந்து ஸ்டார்ட் ஆனது. இன்னும் வந்து ஒரு என்ன சொல்லுவது மேஜர் கரெக்ஷன் இன்னும் கிடையாது. நிஃப்டியில் நான் ஸ்டபன் ரன்னிங்கில் 10,000 பாயிண்ட் வந்து கண்டினியூவாக போயிருக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து வந்து சின்னதாக கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். எங்கே எதுவும் கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா பாருங்கள், நம்ம இங்கே வந்து ஒரு ஃபிபனாக்கி ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் போட்டு பார்த்தோம் அப்படின்னா எதுவரில் வருது பார்த்தா இங்கேருந்து நம்ம ரன் ஆகிருக்கு இல்லைங்களா, மார்க்கெட் வந்து இங்கே ரன் ஆகிருக்கு. ஸோ ரன் ஆனது எந்த லெவல் ஃபஸ்ட்டு லெவல் சப்போர்ட் வரும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 16,000 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 16,000 வந்து ஃபஸ்ட்டு லெவல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதில் 200 EML லைன் உங்களுக்கு தெரியும். ஸோ 200 லைனை கொஞ்சம் அதை அப்சர்வேஷன் பண்ணிங்கன்னா அது வேலை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல வந்து நிறைய வந்து ப்ராஃபிட் புக்கிங், அதாவது ஆல்ரெடி பாட்டமில் இருந்தவங்க நிறைய பேர் இருந்தாலும் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. எப்பவுமே ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ரன் ஆக சொல்ல மேலே போக சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதம் கஷ்டப்பட்டு ரன் ஆனதை ஒரு 5 நாளில் வந்து டவுன் ஆகிடும். ஒரு 3 மாதம் ரன் ஆனதை ஒரு மாதத்தில் டவுன் ஆகிடும். மேபி இதுவும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எங்கேருந்து ரன் ஆச்சு, எங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது கொஞ்சம் சைடில் வச்சுருக்காங்க. இப்போது இது வந்து ஆகஸ்ட்லேருந்து ரன் ஆனது. ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் 3 மாதம் ஆச்சு. எங்கேருந்து ரன் ஆகிறதுக்கு 3 மாதம் ஆச்சு. ஸோ எங்கேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக, எப்போயுமே சேலிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இதில் 16,000 ரொம்ப குயிக்காக நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த வாரங்களில். நிஃப்டியோட கண்டிஷன் இந்த மாதிரி இருக்குது. சரி, பை சைடு எதுவும் இல்லையா சார், இப்போ பை பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இப்போதைக்கு பையிங் சினாரியோ எதுவும் கிடையாது. ஃப்ரெண்ட் இதில் வந்து பையிங் சினாரியோ எதுவும் கிடையாது. நமக்கு வந்து 2 ஹை கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். லோயர் சிக்னல் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, நான் லோயர் போக போகிறேன், மார்க்கெட் கீழே போகிறேன் அப்படின்ற ஒரு சிக்னல் சைன் கொடுத்துருக்கு அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பையிங்கான சினாரியோ எதுவும் பார்க்கக்கூடாது. மேபி மேலே டச் ஆகிட்டு அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ சேலிங்கான வாய்ப்பு மொத்தத்தில் நிஃப்டியில் அதிகமாக இருக்குது. உங்களுடைய பொசிஷன் ஒரு ஆள் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறது பெட்டர். ஒரு 50% ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா ஒரு 50% ஸ்டாக்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு பேங்க்கில் போட்டுங்க. அகைன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அந்த லெவல் வரட்டும். அந்த லெவல் இப்போ ஒரு 14,000 15,000 அந்த லெவல் வரட்டும். ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் இந்த லெவல் டச் ஆகட்டும். நிஃப்டி வந்து இந்த லெவல் டச் ஆனதுக்கப்புறம் ஒரு திரும்புகிற சினாரியோ இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த டைமில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டாக்ஸ் ரன்னிங் ஆகும் சொல்ல டாப்பில் போய்ட்டு பை பண்ணாதீங்க, டாப்பில் பை பண்ணாதீங்க, ஹையஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து வாங்காதீங்க அப்படின்னு நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கவனத்தில் இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி பேங்க் என்ன கண்டிஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் வந்து இந்த ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னக்கா, ஆல்ரெடி கரெக்ஷன் கொடுத்துட்டு இங்கேருந்து மேலே போயிருக்கு ஸ்டாக்ஸ். ஓகேங்களா, ஸோ நமக்கு லெவல் ஃபிபனாக்கி லெவல் எங்கேருந்து ட்ரா பண்ணதில்லை அப்படின்னா நம்ம இந்த லெவல் கணக்கு எடுத்துகிட்டால் போதும். நமக்கு இந்த லெவல்லேருந்து கணக்கு எடுத்துகிட்டு எந்த லெவலுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் 0.618 35,000 ஒரு சப்போர்ட் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் வந்து 35,000 ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் கூட 0.618 காமிக்குது. ப்ரைஸ் ஹையர் ஹை ஃபார்மேஷன் கூட உங்களுக்கு தான் இருப்பேன். இது ஒரு ஹை, இங்கே ஹை கட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதனோட லோ இங்கே வரதுக்கான இந்த லெவல் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியோட சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வெயிட் ரெடியாக இருங்க. ஸோ எப்போ மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் கொடுக்குது அப்போ வந்து நீங்கள் பையிங் சினாரியோ பார்க்கலாம். இந்த 0.618 அதாவது 35,000லேருந்து இன்னும் ஒரு வாரம் 10 நாள் மேபி ஆகலாம். அந்த இதில் சப்போர்ட் எடுத்துக்காக வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை கண்டிஷன் இது. ஓகே, சரி, நெக்ஸ்ட் அடுத்த லெவல் எது சார் பேங்க் நிஃப்டி 35,000 கிராஸ் ஆகிட்டதுக்கு அப்புறம்னா 32,000 வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹெவி சப்போர்ட். அதை விட மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். அது ஓகே, இங்கே பாருங்கள் இந்த 32,000 இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட். ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் ரேஷன்ஸ் கட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்க இடம் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட். 32,000 அந்த ரேஞ்சில் வந்து ஹெவி சப்போர்ட் இருக்குது. ஆனால் மேபி இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துக்க சான்ஸ் ரொம்ப அதிகம். 35,000லேயே
ஸோ பேங்க் நிஃப்டியில் ரெடியாக இருங்க, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருங்க. ஒன்றும் பெரிய ஃபால்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் அப்படியே மார்க்கெட் ஃபாலிங் ஒன்றும் ஆகிட்டு கீழே விழுந்துட்டு போகிறதும் கிடையாது. சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி விடுங்க. ஓகேங்களா? சரி, ஏன்னா மார்க்கெட் கரெக்ஷன் எடுத்துகிட்டு மேலே போகிறதுனால இதில் ஒரு கரெக்ஷன் எடுக்குது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். இது வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் தான். லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணுவேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஆஃப்டர் மார்க்கெட், இது வந்து சாட்டர்டே டைமில் மார்க்கெட் அடுத்த வாரம் என்ன ஜஸ்ட் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன் லிங்க் டெலிகிராம் சேனலில். ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், க்ரூட் ஆயில் கூட உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். ஸோ இதனுடைய சப்போர்ட் ஃபைனல் சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன். இப்போது என்ன இருக்குது பார்க்கலாம் மார்க்கெட்டை. க்ரூட் ஆயில் டே சார்ட் ஒரு நம்ம 1 hour சார்ட் போய் பார்க்கலாம். கிட்டத்தில் போய் பார்த்தா தெரியும். நம்ம டே ட்ரேடிங்னால 1 hourல எங்கே சப்போர்ட் பிரேக் ஆகிருக்கு பாருங்கள். மல்டி டைம் சப்போர்ட் இந்த க்ளீன் அழகாக பிரேக் ஆகி கட் ஆகிட்டு வெளியே வந்துருக்கு பாருங்கள். இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து சப்போர்ட் லெவல், இந்த இடத்துல வந்து சப்போர்ட் லெவல். இது இந்த சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது மார்க்கெட். அங்கேருந்து அகைன் வந்து முடியல. அதனால நீங்கள் 15 minutesல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாருங்கள், இந்த இடத்துல வந்து சப்போர்ட் ட்ரை பண்ணால் மேபி மேலே கொஞ்சம் தூரம் போயிருக்கலாம். போயிட்டு அகைன் வந்து மார்க்கெட் அந்த லெவல் கட் ஆகிட்டு கீழே வந்து பெரிய ஃபால் பார்க்க முடிஞ்சது உங்களால். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் தேவைப்பட்டால் நீங்கள் டெலிகிராம் சேனல் கீழே லிங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியது இருக்கும். ஜஸ்ட்டு என்னோடய லிங்க்லேருந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கனாவே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. என்னோடய டிமேட் அக்கௌண்ட் லிங்க்கில் ஓப்பன் பண்ணிவிட்டு அது மூலிமா நீங்கள் ட்ரேட் பண்ணிவிட்டு ரெகுலராக வாங்க என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது என்ன சார், லைவ் மார்க்கெட்டில் சேம் அதே மாதிரி தான் பை சேல் வியூ சென்ட் பண்ணிட்டு இருப்பேன். சில டைம் வந்து பேண்ட் இது மாதிரி கீழே போகிறதுக்கு சேலிங் வாய்ப்பு இருக்குது. இது பாருங்கள், இது வந்து இந்த லெவல் கட்டான கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து 1920 இதுக்கு மேலே சென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த லெவல் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இது வந்து வித் பேண்டோட சென்ட் பண்ணும். சில டைமில் 1920 ஸ்டாப் லாஸ் கீழே வந்து டார்கெட் 1889 வரலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மார்க்கெட் அது ஃபாலோவும் பண்ண பாருங்கண்ணே. ஓகேங்களா? ஸோ எது வரலும் வருது அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். கடைசியில் வந்து டார்கெட் எது லட்சையாக இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு லேர்னிங் பர்பஸ்க்காக சென்ட் பண்ணேன். இது வந்து டிப்ஸோ கால்ஸோ கிடையாது, தயவுசெய்து தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. இது வந்து டிப்ஸோ கால்ஸோ கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் கூட எந்த லெவல் சென்ட் பண்ணியிருக்கோம் கூட இல்லை. ஓகே, இது பார்த்தீங்கன்னா மல்டி டைம் ஃப்ரேம் சப்போர்ட்டு, ட்ரெண்ட் லைன் கட்டு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.